Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஹாப்பி ரக்ஷாபந்தன் டு ஆல். அதோட இன்றைக்கி ஆவணி ஆவட்டமும் கூட. ஆவணி ஆவட்டத்துக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணோங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? கடலைப்பருப்பு தேங்காய் ரெண்டுமே சேர்த்து போளி பண்ணுறதுக்கு இது 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். வறுக்காமலும் பண்ணி காமிச்சிருக்கேன் நம்ம சேனலில். இதை கொஞ்சம் ரொம்ப செவக்க வேண்டாம், பச்சை வாசனை போக கொஞ்சம் கலர் மாறணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு பச்சை வாசனை போய் நல்ல மணம் வருது பாருங்கள். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பை கேசரோலில் சேர்த்து மாதிரி கொதிக்கிற வெந்நீரை முங்குற அளவு விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது இந்த சூட்லேயே வெந்துடும். 1 மணி நேரம் கழித்து இது தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். ஊறட்டும். அதுக்குள்ளே மேல் மாவுக்கு பிசைகிறதுக்கு இது 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். 2 கப்பு கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மாவாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி மாவாக பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப லூஸாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் தான் போளி இடுறதுக்கு நல்லா வரும். நீங்கள் விருப்பப்பட்டால் மைதா மாலையே பிசைஞ்சிக்கலாம், இல்லை மைதாவும் கோதுமையும் மாவும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போது மேலாக 1 டேபிள் ஸ்பூன் மேலேயே எண்ணெய் விட்டு இதை கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறட்டும், அப்போ நன்னாயிட்ட வரும். 1 மணி நேரமாவது மினிமம் ஊறணும். இது ஊறட்டும், அப்புறம் பார்க்கலாம். கடலைப்பருப்பு இந்த மாதிரி கிள்ளு பதமாக இருக்குது. இதை தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு நல்ல தண்ணி வடிஞ்சாச்சு. இதை மிக்சியில் சேர்த்து லைட்டாக ரவா மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணியே நான் விடலை. இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம். 2 கப்பு சேர்த்துருக்கேன். தேங்காயும் சேர்த்துக்க போகிறேன், அதனால் 2 கப்பு சேர்த்துருக்கேன். ஸ்வீட்டாக விருப்பம் போல் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைய விட்டுக்கலாம். நிறைய தண்ணி விட்டோன்னாக்கா பாக ஆகிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால் கொஞ்சமாக விட்டுருக்கேன். இது கரையட்டும். நல்ல வெல்லம் தான், அதனால் கரைஞ்சி பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். பச்சை வெல்லம் வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு பாருங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை எடுத்துடலாம். இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் 1 கப் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வரட்டி எடுத்துடலாம். நல்ல கட்டி இல்லாமல் சேர்த்து வரட்டணும். இந்த மாதிரி பூர்ணம் ரெடி ஆகிடுத்து பாருங்க. நல்லா வறண்டாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் ஜாதிக்காய் பொடி, 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சூடு ஆறினதுக்கப்புறம் போலியாக இடலாம். அப்பத்துக்கு வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 1 கப்பில் 1 கப்பு வெல்லம் கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு அதில் இது கோதுமை மாவு தலை தட்டி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 வாழைப்பழம். இதை நல்லா கசக்கி இது கூடவே சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். மாவு இந்த மாதிரி கலந்தாச்சு, திக்காக இருக்குது. இப்போ இந்த தண்ணியை இதில் விட்டுடுறேன். இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுடலாம். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்குள்ளே போளி இட்டுக்கலாம். நல்ல சூடாக அறியாச்சு. ஜோராக இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். இப்படி உருட்டை வருது. இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவு உருட்டி எடுத்துருக்கேன். இது போல் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ முனையலாம். மாவு பாருங்க நல்லா ஊறி இருக்குது. இதை நம்ம சேர்த்து கலந்து ஒரு தடவை பிசைஞ்சு எடுத்துட்டு மாவு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ இந்த மாவில் இந்த மாதிரி மாவை எடுத்துட்டு இதில் இந்த உருண்டையை வச்சு வரைஞ்சி போலியாக எடுத்துக்கலாம். கோதுமை தான் வச்சுட்டுருக்கேன் தொட்டுவிட. இப்போது இதை இதில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு தடவை எடுத்துட்டு போலியாக இட்டுக்கலாம். இடுற போலி தான் அது. மெலிசாக உருட்டினாலே இட வரும். இந்த மாதிரி இட்டு
கல்லில் போட்டிருக்கேன். ஒரு பக்கம் கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கிறேன். மேலாக கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். இப்போ அடுத்த பக்கமும் கொஞ்சமாக அடுத்த பக்கமுமே மேலாக நெய் விட்டுக்கலாம். நம்ம சாஃப்டான தேங்காய் பருப்பு போளி ரெடி. நல்ல ஜோராக இருக்கும். கோதுமை மாவை அந்த மாதிரி ஊற வச்சுட்டு அப்புறம் இடும்போது சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஹெல்தியான தேங்காய் பருப்பு போளி ரெடி. அடுத்ததும் இந்த மாதிரி இட்டாச்சு. அடுத்ததும் ரெடி. இதே மாதிரியே எல்லாத்தையுமே இட்டுக்கலாம். சூப்பரான சாஃப்டான பருப்பு தேங்காய் போளி, ஹெல்தியான கோதுமை மாவு போளி ரெடி. அப்பத்து மாவு கரைச்சி வச்சு அரை மணி நேரம் ஆயாச்சு, ஊறிருக்கு. இப்போ அப்பக்காரில் எண்ணெய் விட்டுருக்கேன், காயறது. மாவை ஒன்றொன்றுலையா ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் வெந்தாச்சு, இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அப்பம் வெந்தாச்சு, எடுத்துடலாம். எண்ணெயை வடிச்சிட்டு அப்பத்தான் எடுத்துடலாம். நல்ல புசு புசுன்னா சூப்பராக வந்துருக்கு. நம்ம சூப்பரான அப்பம் ரெடி. நம்ம டேஸ்டியான கடலைப்பருப்பு தேங்காய் போளி அப்பம் ரெண்டுமே ரெடி. ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த அப்பம் எல்லா பண்டிகைக்குமே பண்ணலாம். வித்தின் 15 மினிட்ஸில் கூட ரெடி பண்ணிடலாம். போளியும் ஆகும், சட்டுன்னு பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான போளி, கோதுமை மாவுலேயே செஞ்சுக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். 2 நாள் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி தான் இந்த அப்பமும். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆவணி ஆட்டத்துக்கு பரங்கிக்காய் பூசணிக்காய் போட்டு சாம்பார், மிக்சட் வெஜிடபிள் கூட்டு, கேரமல் பால் பாயசம், வாழைக்காய் ரோஸ்ட்டு, உளுந்து வடை, போளி, அப்பம். அவ்வளோதான். மற்றதெல்லாம் நான் எலாபரேட்டாக காட்டலை. கடலைப்பருப்பு தேங்காய் போட்ட இந்த போளியும் இந்த இன்ஸ்டன்ட் அப்பமும் தான் இன்றைக்கி ஸ்பெஷலாக பண்ணங்கிறதுனால இதை மாத்திரம்தான் வீடியோ எடுத்தேன். மற்றதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.